ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நான் காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனல்லேருந்து தெய்வானி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு சட்னி எப்படி அரைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 3 வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது ரொம்ப கொழுந்தாக இருந்துச்சுப்பா, அதனால் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். இதேமாரி மிளகு தக்காளி கீரையும் மண்டி மாதிரி வச்சு பால் ஊற்ற போகிறேன். அதுவும் வீடியோ வரும் பாருங்கள். அதுதான் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது பூண்டு துவையலுக்காக தக்காளியும் பூண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். 6-7 பண்டு பூண்டு. இது வெங்காயம் சின்ன வெங்காயத்தை மிளகு தக்காளி கீரை ரொம்ப நல்லதுப்பா. கிடச்சா நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. வாய் வயிறுலாம் ரொம்ப வந்துருச்சுன்னா புண்ணு, வாயிலெல்லாம் கொப்பளமாக புண்ணு வந்துடும்ப்பா சில நேரம். அதுக்கெலாம் இது ரொம்ப நல்லதுப்பா. இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி, சின்னதாக நான் நறுக்கலை, நான் நறுக்கிட்டு தான் பண்ண போகிறேன். நறுக்கி அதை கழனி மண்டி இருக்குல்லப்பா, நம்ம கழுவுவோம்ல அந்த அரிசி காய்ஞ்ச தண்ணி, அதை 2-3 நாள் சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த மண்டியை ஊற்றி குக்கரில் 3 விசில் வச்சுட்டு தேங்காய் பாலை அரைச்சி நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். இதுவுமே பாருங்கப்பா, இது மிளகு தக்காளி கீரைக்கு தான் நான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் 2 அப்படி. இதுவும் வீடியோ வரும் பாருங்கள். இப்போ நம்ம பூண்டு சட்னி எப்படி வைப்போம்னு பார்ப்போம். இந்த இருக்குது வெங்காயம், தக்காளி, இது பூண்டு. இப்போ நம்ம வரமிளகாயும் புளியும் போட்டுக்குவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான். காரம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அந்த ரொமட்டாய்டு வந்ததுலேருந்து நான் இங்கிலீஷ் மாத்திரை கொஞ்சம் எனக்கு ஒத்துக்கலப்பா. அது அல்சர் மாதிரி வந்துருச்சு. எனக்கு முடக்குவாதம் வந்ததுனால ஆரம்பத்தில் இங்கிலீஷ் மாத்திரை தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் வாய் வயிறுலாம் குடல்லாம் புண்ணாகி 2 இட்லி கூட சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அதனால் எனக்கு திடீர்னு அந்த வாய் வேக்காடு வந்துடும். இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்குவோம். அதனால தான் கொஞ்சம் மிளகாய் இதெல்லாம் காரம்லாம் கம்மி பண்ணி தான் சாப்பிட்றோம் நாங்கள். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு உரிச்சு வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை போட்டு நல்லா வதக்குவோம். ஃபஸ்ட்டு தாளிக்க வேணாம்ப்பா, இதை நல்லா வதக்கிக்கிட்டு புளி, தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்குவோம். வதக்கி ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம கடுகு போட்டு தாளிக்கணும். பெருங்காயத்தூள் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா, நல்லாயிருக்கும் வாசமாக. கொழுந்து கருவேப்பிலை இருந்ததுனால ஒரு கைப்பிடி போட்டேன். அது இருந்தாலும் வீணாக தான் போகும். அதனால் அந்த கொழுந்து கருவேப்பிலையை நான் போட்டேன். அதனால் வாசமாக நல்லாயிருக்கும் துவையை. அதனால் நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான்ப்பா வீடியோலாம் போடுறேன் நான். நீங்கள் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் தான் நான் வீடியோவே ஒரு கையில் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன் நான். பாப்பாலாம் வெளில போயிடுறாங்க. அதனால் எனக்கு நான் ஒரு கையால் தான்ப்பா நான் பண்ணிட்டேன். உடம்பு முடியாததோடு தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு உபயோகமாக இருக்கும்ப்பா. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஆதரவு கொடுங்க. முடக்குவாதம் பற்றி நான் பாவக்காய் வீடியோலையும் பேசியிருக்கேன். அப்புறம் இதுலையும் பேசியிருக்கேன்ப்பா, மீல் மேக்கர் வீடியோ வரும் பாருங்கள், அதுலேயும் பேசியிருக்கேன். முடக்குவாதங்கிறது நம்ம எந்திரிச்சே நடக்க முடியாத அளவுக்கு வந்துருச்சுப்பா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அதுமாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்த பிறந்தப்போ எல்லோரும் குழந்த பிறந்தோன்னா உங்கள் உடம்பையும் பார்த்துட்டு பிள்ளையும் பத்திரமா பார்த்துங்க, உங்கள் உடம்பையும் பார்த்துங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பா இதில் தவறி போயிட்டாங்க. சொந்தக்காரங்க ஒரு வாரத்தில் பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்காரங்க நம்ம ரொம்பலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுல்லப்பா. ஓரளவு அவங்களும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப நம்ம பெரிய பொண்ணை ஸ்கூலில் அனுப்பணும், சின்ன பொண்ணை பார்த்துக்கணும். எங்கள் பொண்ணு 7 வருஷம் வித்தியாசத்தில் தான் 2 பொண்ணும் பிறந்தாங்க. அதனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டா தான்ப்பா நம்ம நல்லா இருக்க முடியும்.
நம்ம அடுத்தவங்களுக்கும் கஷ்டமாக போயிடும், நமக்கும் கஷ்டமாயிடும். நம்ம கால்கள் நல்லா இருந்தால் தான்ப்பா நம்ம நல்லபடியாக வாழ முடியும். படுக்கையாக இருந்துட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை நம்ம என்கரேஜ் பண்ணிக்கணும். நம்மளை யார் கேள்வி பண்ணாலும் யார் கேள்வி பண்ணாலும் நடக்க முடியாமல் தடுமாறி தான் போவேன். முன்னோட்டு பின்ன பேசுவாங்க தான் எல்லோரும். நம்ம இதில் நடிக்கிறதுக்கெலாம் வேலையே இல்லைப்பா. நம்ம உடம்புல வந்த உபாதையே ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைப்பா. என்ன பண்ண முடியும்? வந்ததை எப்படியாவது சரி பண்ணணுன்னு தான் நம்ம பார்ப்போம். அடுத்தவங்களுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. நான் ரொம்ப கஷ்டத்தை கடந்து தான் வந்திருக்கேன். நான் எல்லா வழியிலையும் நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக தான் சொல்கிறேன். என் கஷ்டத்தை சொல்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லலை. எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒரு சின்ன அசைவில் சின்ன ஜாயிண்ட்லலாம் பெயின் வந்துச்சுன்னா உடனே போய் பார்த்துருங்க. அதெல்லாம் நீர் போட்டுக்கிட்டு வலி கையை மடக்கி விட்டுரும், விரல் ஃபுல்லாக மடங்கிடும். எனக்கெல்லாம் ஒரு விரலே மடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பயந்து போய் தான் அப்புறம் போய் பார்த்தோம். எல்லாமே ஒன்றுமே சரியாக இல்லை. நிறைய டாக்டர்கிட்ட நான் போயிட்டேன். அப்புறம் ஒரு டாக்டர் எனக்கு ஆயுர்வேதிக்கில் எனக்கு வலி குறையிற மாதிரி, இந்த வீக்கம் குறைக்கிற மாதிரி இந்த ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு கட்டாயம். நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா. அது ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்க தான்ப்பா என்னை வாழ வச்சவங்களே அவங்க தான்ப்பா. அவங்க குடும்பமும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்றைக்குமே. அவர் பேர் மாரியப்பன் டாக்டர்னு சொல்லி காரைக்குடியில் இருக்காங்க. அவ்வளோ நல்லவர்ப்பா. என்னை படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்கார வச்சாரே அவரை தான். நான் அவ்வளோ வேதனைப்படுவேன், அழுவேன், டெய்லி அழுவேன். நீர் குத்தும் பயங்கரமாக குத்தும். வெட்ட நீர்னு சொல்லுவாங்க, முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, ரொமட்டாய்டுன்னு சொல்கிறாங்க, ஆர்ஏ ஃபேக்டர், ரொமானிக் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரிலப்பா. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நம்ம செல்லை நம்மளே அழிச்சிடும் அது. அதனால தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லோரும் உடம்பு பத்திரமா பார்த்துங்க. அந்த வீடியோலாம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ தக்காளியெல்லாம் போட்டோம், கொஞ்சம் வதங்கிடுச்சு. உப்பும் போட்டோம்ப்பா. இது கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 2 பேருக்கு சாப்பிட்லாம்ப்பா. இல்லை 3 பேருக்கு கூட காலைல சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். 2 பேருக்கு தாராளமாக போகும். அதனால் நான் வீடியோ உங்களுக்கு சிரமப்பட்டு தான்ப்பா போடுறேன். இந்த வீடியோலாம் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா. இந்த துவையலை அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். துவையலை தாளிச்சு விடுவோம். கடுகு உளுந்து எல்லாம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா பொரிய வெட்டி கருவேப்பிலையும் போடணும். அப்புறம் நல்லா சிறப்பாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சோன்னா நம்ம இதில் தூக்கி அரைச்சி வச்சாச்சு. வலிச்சிட்டேன். அப்புறம் தூக்கி ஊற்றிடுவோம். பூண்டு சட்னிப்பா. பூண்டு துவையல். இந்த செட்டிநாடு பூண்டு அரைக்கிற பூண்டு துவையல். அது வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு அது கதம்ப துவையல்னு சொல்லுவாங்க, கனகாம்பர துவையல்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை பணியாரத்துக்கெலாம் பச்சையாக அரைக்கணும், அது நல்லாயிருக்கும். இது பூண்டு துவையல் பார்த்தாங்க. கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க. அதை வெள்ளை பணியாரத்துக்குள்ளதை வரமிளகா துவையல்னு சொல்லுவாங்க. பச்சையாக அரைக்கிறதுப்பா அது. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. மாரியப்பன் சார் இப்போ தவறி போயிட்டாங்கப்பா. அவங்க மாயும் பார்க்குறாங்க. நான் இன்னொரு டாக்டர்கிட்டையும் பார்க்குறேன். நான் அந்த எல்லா வாரமும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு, ஒரு மாதிரி வலி வருது, குத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துடுறது நல்லதுப்பா. ஒவ்வொரு ஜாயிண்ட் பெயின் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ரொமட்டாய்டுக்கு நம்ம செல்லே நம்மளை அழித்த வியாதி தான் அது. நம்ம சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா விரல்லாம் மறங்காமல் இருக்கும்ப்பா. எப்படின்னா இந்த பாருங்கள், நான் காமிக்கிறேன் என் விரல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சுண்டு விரலை பாருங்கள்.
எவ்வளோ மடங்கி போயிருக்குன்னு பாருங்கள். இதேமாரி என் ஒவ்வொரு விரலும் மடங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் டாக்டர்கிட்ட போயிட்டேன். நான் ரொம்ப ஒரு வாளி தண்ணி கூட என்னால் தூக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னை அவர் காப்பாற்றினாரு அந்த மாரியப்பன் டாக்டர் தான்ப்பா அவர். இன்றைக்கும் நான் நன்றி சொல்ல அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி இப்போ இன்னொரு டாக்டரும் அவங்களும் பார்க்குறாங்க. மாரியப்பன் சாரு மகன் பார்க்குறாங்க, அவங்க மருமக பார்க்குறாங்க, அவங்க பொண்ணு பார்க்குறாங்க. எல்லா வியாதியும் நல்லா குணமாக இருப்பான், நல்லா பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டரும் இருக்காங்க, அவங்க பேரும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அவங்களும் நல்லா பார்ப்பாங்க. அதனால் எல்லாருமே இவங்கள்ட்ட காமிச்சிக்கலாம்ப்பா. காரைக்குட்டை இருக்காங்க, உங்களுக்கு எல்லா வாரமும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களை மீல் மேக்கர் வீடியோலையும் போய் பாருங்கள், பாவக்காய் வீடியோலையும் போய் பாருங்கள். நான் பேசியிருக்கதை எல்லோரும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஓகேப்பா. செட்டிநாடு சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. காரைக்குடி செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனலில் நான் ஒரு சிரமத்தில் தான் இந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன். கால் எல்லாம் ரொம்ப உடம்பு முடியாதுன்னா இந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும். எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, அதனால தான்ப்பா சொல்கிறேன் நான். இவ்வளவு எல்லோரும் ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்கு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோஸும் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும், பாருங்கள். அப்போ தான் ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் வரும்ப்பா, பாருங்கப்பா. ஓகேப்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.